ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஜென்ஸ் பேண்ட்டில் ஜிப் அட்டாச்சிங் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃப்ளையில் நான் ஆல்ரெடி ஏற்கனவே பிரித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் பிரிக்கணுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஜிப்பு எங்கெங்கெல்லாம் வருதோ, அதாவது இந்த பட்டன் பட்டி சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு வரும் ஃப்ளையாண்ட. அந்தளவு இந்த ஜிப்பு வரா மாதிரி அந்தளவுக்கு ஓப்பன் இருந்தாலே போதும் உங்களுக்கு. ஒரு 2 இன்ச்சுக்கு பிரிச்சுக்கோங்க 2 சைடும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃப்ளை தையல் போட்டிருப்பாங்க ஒரு 1.25 இன்ச்சுக்கு, அதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு, அதாவது ஃபஸ்ட்டு லூப் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வரலையுமே கூட அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதே இடத்துல ஜிப்பு வைக்கணும். அதனால் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது ஜிப்புங்களை நீங்கள் பிரித்து எடுக்கும்போதே எங்கெங்கெல்லாம் அந்த ஜிப்பு இருக்குதுன்னு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் புதுசாக இருக்கிறவங்க அந்த மார்க்லேயும் நீங்கள் வச்சு தைக்கும்போது அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த 2 ஜிப்பையுமே நான் பிரித்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளை பிட்டு வச்சு அதில் அட்டாச்சிங் பண்ணிவிட்டு தான் நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு தைச்சிருப்பாங்க. அந்த 2 தையலுமே எடுத்துக்கலாம். ஆனால் ஃப்ளையை வந்து தனியாக எடுத்துடாதீங்க. அது பெல்ட்லேயே கொஞ்சம் அட்டாச்சிங்கில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அப்படியே ஜிப்பை வச்சு உள்ளுக்குள்ளே சொருக போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறதால என்னென்னா உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி. இப்போ நான் பாருங்கள் பிரிக்கலை, அந்த கார்னர்லேயே அதை அப்படியே தொங்க விட்டுருக்கேன். சரிங்களா? இந்த பக்கம் ஃப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஃபுல்லுமே பிரித்து தான் ஆகணும். அந்த 1.25 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டிருப்பாங்க, அந்த தையலை பிரித்து எடுத்துக்கோங்க. இது பாருங்கள் வெளியே வந்துருச்சிங்களா? இப்போ மேலே பெல்ட்டில் அதிலேருந்து ஃபஸ்ட்டு லூப்புக்கு ஒரு 1 இன்ச் அளவுக்கு அந்த அளவு விட்டுட்டு அதையும் நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளை பிட்டை நீங்கள் பிரித்து எடுக்கும்போது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்து நம்ம சொருகும்போது எந்த அளவு வைக்கிறோம் அப்படின்றது தெரியும். அது வந்து கரெக்டாக தான் வரும், இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து கீழே ஒரு தையல் போட்டிருப்பாங்க இவங்க. ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு இதை அடிச்சிட்டு தான் நம்ம வந்து ஃப்ளையோடைய அந்த 1.25 இன்ச்சு தையலே போடுவாங்க. அதனால் அந்த தையலையும் பிரிச்சுக்கோங்க. அப்போது இந்த பக்கத்தில் 2 தையல் போட்டிருப்பாங்க, இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தையல் வரும். இந்த 2 தையலுமே நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம். எடுத்தோம்னா ஜிப்பு நமக்கு வந்துடும். சரிங்களா? இதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த தையல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே எடுத்து விட்டுறணும். ஏன்னா பழைய தையல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து புதுசாக நம்ம தைக்கும்போது கஷ்டமாக இருக்கும். நான் பிரித்து எடுத்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆல்ரெடி ஏற்கனவே இங்கே எங்கே ஜிப் இருக்குன்றதை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த ஃப்ளை தையலை பிரித்தோம். இப்போ அதுக்கு அடுத்தது இருக்கிற தையலையும் நம்ம பிரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இதில் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஜிப்பை வச்சு அட்டாச்சிங் பண்ணும்போது அது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இந்த பாருங்கள், இதில் இருக்க அந்த டம்மி தையல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஜிப்பை நீங்கள் வைக்கும்போது அந்த தலைப்பாக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஜிப்பு போடுற பக்கம் அதை வந்து திருப்பி வச்சு தைக்கணும். நீங்கள் திருப்பி வச்சு தைச்சாதான் அவங்க இப்படி இந்த ஃப்ளையை திருப்பும்போது இப்போ பாருங்களேன், ஃப்ளையை திருப்பும்போது அது உள்ளுக்குள்ளே கரெக்டாக வரும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ நம்ம வாங்க வைக்கலாம். இதை வந்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மார்க்குக்கு டவுனில் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு அப்படியே நம்ம எங்கே மார்க் பண்ணமோ அந்த மார்க்கு மேலேயே வச்சு அப்படியே தைங்க. டாப்பில் நீங்கள் வளர்ந்து தான் வரும், டவுனில் மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா டவுனில் தான் நம்ம கரெக்டாக இருக்கணும். டாப்பில் வந்து நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் எக்ஸஸாக வரதெல்லாம். இப்படியே வச்சுட்டு நம்ம எந்த மார்க் பண்ணமோ அந்த மார்க்லேயே வைங்க. நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ வச்சிங்கன்னா அந்த ஃப்ளையில் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் வர்றதுக்கு ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருக்காது. அப் அண்ட் டவுனாகவும் இருக்கும், சுருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம பிரிக்கும் போதே நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். அந்தந்த மார்க்கு மேலேயே நீங்கள் இந்த தையலை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தைச்சி முடித்த உடனே அப்படியே திருப்பி போட்டு இந்த ஃப்ளை தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அப்படியே போட்டோம்னா, ஏன்னா ஃப்ளையில் தான் தையல் அட்டாச்சிங் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளை மேலேயே 1.25 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. கீழே அந்த ஜிப்பு எதனா மாட்டுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஒரு ஜிப்பில் தான் நம்ம அட்டாச்சிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஒரு சைடு, இன்னொரு சைடு மாட்டாத அளவுக்கு அதை லைட்டாக நீக்கி விட்டுட்டு அந்த 1.25 தையல்லையே அப்படியே ஒரு தையலை போட்டுக்கோங்க. இந்த இடம் வந்ததுன்னா நீக்கி விட்டுக்கோங்க. நீக்கி விட்டுட்டு அப்படியே அந்த 1.25 தையலை அந்த மார்க்குக்கு மேலேயே வச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் முன்னாடியே கூட அழகாக நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம். நமக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அது மேலேயே போடுங்க. அப்படி இல்லை தெரியல அப்படின்னா ஒரு மார்க்கர் எடுத்துகிட்டு அழகாக அந்த தையல் மேலேயே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மார்க்கை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த மார்க் மேலேயே நீங்கள் தைச்சிட்டு வரும்போது அது ஏற்கனவே நம்ம பிரித்த தையல் மேலேயே விழுந்துடும். அந்த தையலும் பார்க்குறதுக்கு தெரியாது, நம்ம எக்ஸஸாக தையல் போட்டிருக்கோன்றதும் தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இன்சீம்லேருந்து டம்மியாக ஒரு தையல் போட்டுட்டு வரோம். இன்சீம்லேருந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, அதாவது அடிங்கால்லேருந்து.
அப்படியே அதை வச்சு 2 தையல நம்ம வந்து அட்டாச்சிங் பண்ணல. நம்ம அப்படியே தான் இது எல்லாமே பதிச்சுக்கிட்டு வரோம். ஏன்னா நீங்கள் அட்டாச்சிங் பண்ணுற முறையில் செஞ்சிங்கன்னா இன்னும் நிறையவே பிரிக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு பக்கம் நம்ம அட்டாச்சிங் பண்ணிட்டோமா, இன்னொரு சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஜிப்போடைய இதுக்கு இன்னொரு சைடு, அதை வந்து இந்த பட்டி பிட்லேருந்து அப்படியே சொருகி நம்ம தைக்க போகிறோம். சரிங்களா? பாருங்க, இது வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. டாப்லேருந்தே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து அப் அண்ட் டவுன் வரும், சுருக்கங்கள் வரும், அப்புறம் பார்க்குறதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மேலேருந்தே கரெக்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம கீழேருந்து கரெக்ஷன் பண்ணிட்டு வரோமா, இப்போ மேலேருந்து கரெக்ஷன் பண்ணுங்கள். மேலே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பட்டி பிட்டு லூஸ் அடிக்குது. அதை அப்படியே உள்ளே தள்ளிட்டு இன்னொரு கார்னர் இருக்குது பார்த்தீங்களா ஜிப்பு, அதை வந்து அது உள்ளே சொருவுங்க. சொருவிட்டு இப்போ ஒரே தையலில் அதை அப்படியே தைச்சிட்டே வரணும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இதை தைச்சோம். இதுக்கு இன்னொரு ஜிப்பு எடுத்து தைக்கும்போது கீழேருந்து வரோம். அடுத்து மேலேருந்து எல்லாமே கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஜிப்புக்குள்ளேயே சொருகி தைக்கிறோம். கீழே ஒரு பிட்டு இருக்குது, அந்த 1.5 இன்ச்சுக்கு பட்டி பிட்டு இருக்குது. அதுக்கு மேலே ஜிப்பு, அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளை பிட்டன் வந்து வைக்கிறோம். பேண்ட்டோட ஃப்ரண்ட் வைக்கிறோம். சரிங்களா? இதை அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுகிட்டே வாங்க. அதுவும் அந்த கைடளவு ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதுவும் நீட்டாக வந்துடும். உங்களுக்கு ஜிப்புலேருந்து கைடு வந்து எட்ஜாக வச்சு தையல் போட்டு வந்தீங்கனாலே கரெக்டாக வரும். இந்த மாதிரி விளக்கி விட்டு கரெக்டாக 2 தையலுமே ஒரே இதில் தான் உங்களுக்கு கவர் ஆகுது. 2 பிட்டுமே குறுக்கட்டி எடுக்கிறத மட்டும் நல்லா குறுக்கட்டி எடுத்துக்கோங்க. எங்கேயுமே ஸ்டார்ட் பண்ணுறதும் முடிக்கிறத மட்டும் நல்லா குறுக்கட்டி வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. லூஸ்லாம் எதனா வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வரல. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே இருந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே வந்து க்ளோசிங் பண்ண போகிறோம். இந்த பக்கம் பெல்ட்டு பக்கம், அதாவது பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் தான் நம்ம இதை வைக்க போகிறோம். எக்ஸஸாக இருக்க அந்த ஜிப்பை கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரே தையலில் தான் இதையும் நம்ம பதிக்க போகிறோம். நார்மலாக இதை வந்து அட்டாச்சிங் பண்ணிவிட்டு அப்புறம் பாடி மேலே தையல் வர மாதிரி, பாடிக்கும் பெல்ட்டுக்கும் நடுவில் தையல் வர மாதிரி போடுவாங்க, தெரியாத அளவுக்கு. நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறோன்றதால நமக்கு வந்து பெல்ட்டு மேலே தான் தையல் வரப்போகுது. சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு லூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் வந்து பாருங்கள் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம லாஸ்ட் எட்ஜெலாம் பிரிக்கவே இல்லை. சரிங்களா? சென்டர் மட்டும்தான் நம்ம பிரிச்சுருந்தோம். அதனால் அந்த சென்டர் மட்டும்தான் தையல் போட போகிறோம். அப்படியே பெல்ட்டு மேலே வச்சு அந்த தையலை போட்டுக்கோங்க. கார்னரில் மட்டும் குறுக்கட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சைடு வந்து ஃப்ளை பிட் இருக்குது இல்லைங்களா, அந்த பக்கம் போடும்போது நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கா, அப் அண்ட் டவுன்லாம் இல்லாமல் பார்த்து மார்க் பண்ணிவிட்டு, நம்ம ஏற்கனவே பெல்ட்டில் ஒரு மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பெல்ட்டுக்குள்ளே வச்சு இதை சொருகிடுங்க. இந்த பாருங்கள், இந்த மார்க்குக்குள்ளே கரெக்டாக அதை நீட் பண்ணிவிடுங்க. நீட் பண்ணிவிட்டு சென்டராக வச்சு குறுக்கட்டி அங்கேருந்து ஜாயின் பண்ணி அப்படியே கொண்டு வந்து லூப்பு வெல்லும் கொண்டு வந்து விட்டுருங்க அந்த தையலை. அப்பப்போ கீழே ஏதாவது பிட்டுங்க மாட்டுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதை கரெக்டாக வச்சு இதுவும் பெல்ட் மேலே தான் தையல் வரும், அப்படியே அழுத்தி தைச்சிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு லூப்பு வெல்லும் வருது பார்த்திங்களா, அது வரலுமே கொஞ்சம் பொறுமையாக தைங்க. தைச்சி அப்படியே குறுக்கட்டி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் இந்த தையல் போட்டோமோ அதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா தையல் எதனா தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அவங்க வந்து ஒயிட் கலர் த்ரெட்டில் போட்டிருக்காங்க, நம்ம வந்து மேட்சிங் த்ரெட்டில் தான் போட்டிருக்கோம். அதனால் பார்க்குறதுக்கு தெரியாது அந்தளவுக்கு. இது கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த லூஸ்லாம் அந்தளவுக்கு வரல. நம்ம வந்து ஏன்னா கீழே இருந்து தான் நம்ம கரெக்ஷன் பண்ணி தைச்சிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? அதனால் அந்தளவுக்கு வரல. இப்போ வந்து கீழே பார்த்திங்கன்னா, அதாவது ஜிப்புக்கு அடியில் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தையல் ஒன்று போட்டிருப்போம். சரிங்களா? இதை வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ இன்சீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு டம்மியாக தான் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்படியே கொண்டு வந்து ஜிப்பு அட்டாச்சிங் இருக்குது பாருங்கள், அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே ஜிப்போட அந்த ரன்னருக்கு மேலே தான் இது வரும். மேலே வெல்லும் வச்சு அப்படியே குறுக்கட்டி திருப்பிக்கோங்க.
இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க. ஏன்னா அந்த இடத்துல எப்போவுமே கொஞ்சம் டக்குன்னு விலகுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவே அந்த இடத்தெல்லாம் குறுக்கட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் அதெல்லாம் வெளியே வராது. இது ஃபேண்ட்டுக்குன்னே த்ரெட்டுங்க இருக்குது. அந்த மாதிரி ஃபேண்ட்டுங்க வாங்கி நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து க்ரிப்பாக இருக்கும். நம்ம நார்மல் த்ரெட்டில் இதெல்லாம் ஃபேண்ட்டுலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபேண்ட்டுக்குன்னு இருக்க த்ரெட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், கரெக்டாக இருந்துச்சுங்க அந்த ஃப்ளையாண்ட. இது வந்து அடியில் வந்து அந்த ஃப்ளை இருக்குது, 1.25 இன்ச்சு ஃப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பட்டன் பெட்டில் இருக்கிற ஒரு 1 இன்ச்சு ஃப்ளை இருக்குது பாருங்கள், அது. இது 2த்தையுமே நம்ம சேர்த்து வச்சு ஒரு குறுக்கட்டிக்கணும். இது எதுக்குன்னா அப்பப்போ அது விலகாமல் ஒரு மாதிரி அந்த இடம் வந்து நீட்டாக இருக்காமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி குறுக்கட்டி எடுத்தோம்னா அது அவ்வளோ சீக்கிரம் விலகாது. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியாது, ஆடாமல் இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.